நாங்கள் அம்பத்தூர் 82வது வட்டம் கள்ளிக்குப்பம். கண்டிப்பாக மாற்றம் இருக்கிறதால தான் இவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து இளைஞர்கள் வர்றது வந்து ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க அரசியல் வந்து இவர் 2 மாதத்தில் தெரிஞ்சிச்சு எது வந்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கு எது சரியான பாதை, எது சரியான அரசியல்ன்ட்டு தெரிஞ்சிச்சு. அதனால தான் இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு சினிமாவில் நடித்தவர் வந்த முதல் இதுலேயே ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. எல்லாரும் வந்து இவர் ஏதாவது ஒன்று நல்லது பண்ணுவார், படத்தெல்லாம் பண்ணுறாரு, அதனால் இங்கேயும் பண்ணிடுவாருன்னு தான் நினச்சி ஓட்டு போட்டாங்க. ஆனால் 2 மாதத்துல தெரிஞ்சிச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு, இனிமேல் என்ன பண்ண போகிறாருன்ட்டு. அதனால் வந்து இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து எது சரியான அரசியல், எது அரசியல் சரியான கொள்கை, யாருக்கு எங்கே மரியாதை இருக்குமோ அங்கே வந்து ஜெனரேஷன் வந்து சேர்றாங்க. இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு தான் முதல்ல சொன்னார். சிறப்பு பெண்கள் பாதுகாப்பு படையும் வந்திருக்கு. ஆனால் அந்த படையில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதையும் அது முன்னெடுத்து அவர் பேசலையே. அவர் ஏற்படுத்தின படையில் வந்த ஒரு பெண்கள் ஒரு பிரச்சனை வருது அப்படின்ட்டு அதையே அவரால் குறிப்பிட்டு பேச முடியாதவர் எப்படி எங்களை பாதுகாப்பார்? முதல் கையெழுத்துக்கு மின்சாரத்துக்கு தான் போட்டாரே தவிர பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்புக்குன்னு என்ன பண்ணாருன்னு தெரியலையே. அவர் வந்து இப்போ கற்பழிப்போ அந்த குழந்தைகள் கடத்தலாம் அதிகமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ நான் இங்கே வந்திருக்கேன், நான் வந்தவொடனே எனக்கு இருக்கைக்கு இடம் இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் சொன்னார், என் கட்சியில் இருக்கிறவங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெண்கள் வந்தால் எழுந்து மரியாதை கொடுக்கணும், என்ன குறிப்பிட்டு சொன்னார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு குழந்தையோட நான் போய் நிற்கிறேன், எனக்கு இருக்கை இல்லை. ஆனால் என் அண்ணன் மேடையில் சொன்னார், ஒரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க வராங்கன்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எழுந்து மரியாதை, அவங்க மட்டும் என் கட்சியில் இருங்கன்னு சொல்கிறாரு. அந்த மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே தானே நாங்கள் இருப்போம். சமீபமாக நடந்த கற்பழிப்புக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியலையே. ஏன்னா அவங்க முகவர் தான் பண்ணது, அவங்க கட்சியில் இருக்கவங்க தான் பண்ணது. நடவடிக்கைலாம் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்குன்றாங்க. ஆனால் அதை பற்றின என்ன இது இப்போ வந்திருக்கு, இப்போ என்ன அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு எதுவுமே தெரியல. கட்சி ரீதியாகவும் சரி, அவரை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன புதுசாக என்னென்ன ட்ரெஸ் போடலாம், எங்கெங்கே போகலாம், அதை தான் பார்க்குறாரு தவிர என்ன ஹேர்ஸ்டைல் மாற்றலான்னு பார்க்குறாரு தவிர வந்த 2 மாதத்தில் என்ன முன்னுரிமை, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். விவசாயிகள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க, நீட்டுக்கு அதே எந்த இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்களோ அவங்க தான் நீட்டுக்கும் போராடிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒழுங்காக இல்லைன்னு அவருக்கே தெரியுமே, அப்புறம் எதுக்கு ஆய்வுக்கு போகணும்? எல்லாம் ஒழுங்காக இல்லைன்னு தானே ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் இருக்கும்போதே சொன்னார், இங்கே இவ்வளோ குற்றம் நடக்குது, அங்கே இவ்வளோ குற்றம் நடக்குதுன்ட்டு எல்லாம் தெரிஞ்சு தானே வந்திருக்காரு. அப்புறம் எதுக்கு ஆய்வு செய்யணும்? அதை எப்படி திருத்தணும், எப்படி மாற்றணும் தானே பார்க்கணும். ஆய்வு செஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாரோ அதே தான் இப்படியே இருக்குது. இப்போ ரெட்டிப்பாக இருக்குது, அவ்வளோதான். எந்த மாற்றமும் நடந்த மாதிரி தெரியல. அண்ணன் மேலே நிறைய விமர்சனம் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் என்னென்னா அவங்களா கட்டுக்கதையை இது பண்ணி விடுறது தான். இப்போ 41 பேர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து அரசியல் வேலை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ அவர் வந்து நடிகராக இருக்கும்போது தான் அந்த 41 பேரும் இறந்தாங்க. அப்போ அவர் நடிகராக இருக்கும்போது என்ன நடந்ததோ அதுக்கு எப்படி அரசியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமாகும்? அவரை பார்க்க வந்தவங்க இறந்தாங்க, அதுக்கு எப்படி நீங்கள் வந்து அரசில் இருக்கிற ஒரு வேலையை கொடுக்க முடியும்? நீங்கள் சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, அதுலேருந்து ஏதோ நிதி உதவி பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து எல்லாரும் அப்படின்னா எல்லாருமே வந்து அவரை பார்க்க போயிட்டு செத்துருப்பாங்களே. அதே மாதிரி வியூஸும் நிறைய பேர் வந்திருக்கு. இப்போது எனக்கு வந்து இப்போ அரசு வேலை கிடைக்கணும்னா நான் விஜய் கூட்டத்துக்கு போய் எதாவது ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும். இப்போ அது மாதிரி ஆகிப்போச்சு, கிண்டலாக போயிடுச்சு. வேலை வாய்ப்பு வந்து ஒரு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா அதுக்கு வந்து எப்படி படிக்கணும், என்னென்ன எக்ஸாம் எழுதணும், எப்படி கஷ்டப்படணும்னு எவ்வளோ சின்ன சின்ன பசங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு இதுக்கு இப்போ குடிச்சிட்டு இறந்தாரு, அதுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு. அப்போ எல்லாருமே குடிச்சிட்டு இறந்தா காசு கொடுத்துருவாங்களா? அதான் அரசு நிதி எடுத்து தானே கொடுக்குறாரு. வந்து போரில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, அதில் எதுக்குமே அவர் நிதி உதவி கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. அவரை பார்க்க வந்து செத்தவங்களுக்கு இவர் நிதி உதவி கொடுக்குறாரு, வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு, என்னென்னமோ கொடுக்குறாரு. இல்லை யார் கேள்வி கேட்கலன்ட்டு இல்லை, சீமானண்ணா இது கண்டிப்பாக கேள்வி கேட்டார். குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அண்ணன் கண்டிப்பாக கேள்வி கேட்டார், அது முன்னெடுத்தார். அதை தான் அவங்க தப்பாக வந்து விமர்சிருக்காங்க. ஏன்னா இவர் வந்து குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே கொடுக்குறாங்க, இதை இவர் தடுக்கிறாரு அப்படின்னா நீ நிறுத்து, அதுவே போதுமா? அந்த குடும்பத்துக்கு ஒரு நிதி கொடுக்குற மாதிரி தானே. அங்கங்கே நீ டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் குடிச்சிட்டு சாவுறாங்க, அதுக்காக நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னா இது எப்படி தீர்வாகும்? டாஸ்மார்க்கை மூடு, அதுதானே தீர்வு. இனிமேல் அந்த பரம்பரையில் யாரையும் குடிக்க விடாமல் பண்ணு, அது போதுமே. பொம்பளைங்க அதை தானே கேட்குறோம், எங்களுக்கு டாஸ்மார்க்கை மூடுங்கன்னு தானே கேட்குறோம். எங்களுக்கு நிதி உதவி கொடுங்க, 1000 ரூபாய் மாதமானா கொடுங்க. டாஸ்மார்க் மூடிட்டாங்க, அது பக்கத்துலேயே பார் ஓப்பன் பண்ணிட்டாங்களே.
எவ்வளோ டாஸ்மார்க் மூடியாச்சு, அது பக்கத்தில் புது புதுசாக பார்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. அதனால் இதெல்லாம் வந்து சும்மா கண் துடைப்பு தானே தவிர இது நிரந்தரம் கிடையாது. மக்களுக்கு வந்து 2 மாதத்துலேயே தெரிஞ்சிச்சு எது என்ன அரசியல் நடக்குது அப்படின்ட்டு. சினிமா மோகத்தில் பிள்ளைங்க சொல்கிறாங்கன்னு ஓட்டு போட்டாங்க, விசிலுன்ட்டு எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்போ விசில் சத்தம் தான் காதில் பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. அங்கங்கே டாஸ்மார்க்கை மூட்டாங்கன்றாங்க, அது பக்கத்தில் பாரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. பள்ளி கட்டணம் வந்து அதிகமாகிடுச்சு, ரெட்டிப்பாயிடுச்சு. அது தவிர இந்த பெண்கள் பாதுகாப்பு படைன்னு ஒன்று போட்டாங்க, அந்த படம் எங்கே போச்சுன்னே தெரில. மாதத்துக்கு 4 கற்பழிப்பாவது நடக்குது, 4 பிள்ளைங்களாவது கடத்தின்னு போகிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த புது அரசியல் வந்து எங்களுக்கு புது மாற்றத்தை எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. ஸ்டாலின் ஆட்சியில் இருந்ததோட இந்த ஆட்சி இன்னும் 4.5 வருஷம் எப்படி கடந்து போதோ, என்னென்ன நடக்க போதோன்னு பயத்தில் தான் இருக்கிறாங்க.